வானத்தின் மேகங்கள் மேல் மனுஷகுமாரன் வருவதை இது முதல் காண்பீர்கள் என்று இயேசு யாரிடம் கூறினார்? பிரதான ஆசாரியன். தன்னை காட்டிக் கொடுத்தவனை இயேசு எப்படி அழைத்தார்? சிநேகிதனே. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஜெபித்தவர் யார்? இயேசு. யார் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார்? இயேசு. இயேசு பெத்தானியாவில் எந்த குஷ்டரோகியின் வீட்டில் இருந்தார்? சீமோன். யார் இயேசுவை கன்னத்தில் அறைந்தார்? சிலர். நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தாய் என பேதுரு யாரால் குற்றம் சாட்டப்பட்டான்? வேலைக்காரி. உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று இயேசு யாரிடம் கூறினார்? சீஷர்கள். என்னோடு கூட எதில் கையிடுகிறவனே என்னை காட்டிக் கொடுப்பான்? தாளத்தில். மனுஷகுமாரன் எந்த தண்டனைக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார்? சிலுவையில் அறையப்படுவது. இயேசுவின் வார்த்தைகளை நினைத்து மனங்கசந்து அழுதவன் யார்? பேதுரு. திராட்சப்பழரசத்தை நவமானதாய் சீஷர்களுடன் இயேசு எங்கே பானம் பண்ணுவார்? பிதாவின் ராஜ்யம். எப்பொழுது இயேசுவை கொலை செய்யக்கூடாது என்று தீர்மானிக்கப்பட்டது? பண்டிகையில். குஷ்டரோகியாயிருந்த சீமோனின் வீடு எங்கே இருந்தது? பெத்தானியா. சேவல் கூவுமுன் எத்தனை முறை மறுதலிப்பாய் என்று இயேசு பேதுருவிடம் கூறினார்? 3 முறை. பலவீனமுள்ளது எது என்று இயேசு கூறினார்? மாம்சம். யார் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான்? இயேசுவோடிருந்தவர்களில் ஒருவன். எது உற்சாகமுள்ளது, எது பலவீனமுள்ளது? ஆவி, மாம்சம். யார் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்று இயேசு கூறினார்? தரித்திரர். யாருடைய கண்கள் நித்திரை மயக்கத்தினால் நிறைந்திருந்தது? சீஷர்கள். இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் இடங்களில் யாருடைய செய்கையும் சொல்லப்படும்? தைலம் ஊற்றிய ஸ்திரீ. சீமோனின் வீட்டில் இயேசு போஜனபந்தியில் இருக்கும்போது ஒரு ஸ்திரீ எதை அவருடைய தலையின் மேல் ஊற்றினாள்? பரிமள தைலம். பெத்தானியாவில் குஷ்டரோகியாயிருந்த யார் வீட்டிற்கு இயேசு சென்றார்? சீமோன். இயேசு அப்பத்தை எடுத்து அதை எதற்கு ஒப்புமைப்படுத்தி கூறினார்? தன்னுடைய சரீரம். எத்தனை பொய்ச்சாட்சிகள் இயேசு தேவாலயத்தை இடித்து 3 நாளுக்குள் கட்டுவார் என்று கூறியதாக கூறினார்கள்? 2. இயேசுவை பிடித்தவர்கள் அவரை யாரிடம் அழைத்துக் கொண்டு போனார்கள்? காய்பா. புளிப்பில்லா அப்ப பண்டிகை முடிவில் சீஷர்கள் எதை பாடினார்கள்? ஸ்தோத்திரப் பாட்டு. ஆண்டவரே நானோ. நானோ. இயேசுவிடம் கேட்டவர்கள் யார்?
சீஷர்கள். இயேசு ஜெபம் பண்ணும்போது சீஷர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? தூங்கினார்கள். உம்மோடு மரிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றவன் யார்? பேதுரு. அநேகர் வந்து என்ன சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. பொய்ச்சாட்சி. மனுஷகுமாரன் யாருடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படும் வேளை வந்தது என்று இயேசு சீஷர்களிடம் கூறினார். பாவிகள். என் பிதாவை வேண்டிக் கொண்டால் எத்தனை லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்புவார் என்று இயேசு கூறினார். 12. எதை பானம் பண்ணுவதில்லை என்று இயேசு கூறினார்? திராட்சரசம். இயேசு யாருடன் சேர்ந்து பந்தியிருந்தார்? பன்னிருவரோடு. எத்தனை முறை இயேசு உம் சித்தம் ஆகக்கடவது என்று கெத்செமனேயில் ஜெபம் பண்ணினார்? 3 முறை. ஜனங்கள் இயேசுவை பிடிக்கும்போது இயேசுவை விட்டு ஓடிப்போனவர்கள் யார்? சீஷர்கள். எதற்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும்? சோதனை. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் எதனால் மடிந்து போவார்கள்? பட்டயம். நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? இயேசுவிடம் கேட்டவன் யார்? பிரதான ஆசாரியன். இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கு சமயம் பார்த்துக் கொண்டு இருந்தவன் யார்? யூதாஸ்காரியோத்து. தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடி போகிறவர் யார்? மனுஷகுமாரன். பிரதான ஆசாரியர் யூதாஸ்காரியோத்துக்கு எத்தனை வெள்ளிக்காசுகள் கொடுக்க உடன்பட்டார்கள்? 30. தூரத்திலே இயேசுவுக்குப் பின் தொடர்ந்து சென்றவன் யார்? பேதுரு. புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை இயேசுவோடு ஆசரிக்க ஆயத்தம் பண்ணியவர்கள் யார்? சீஷர்கள். காய்பா என்பவன் யார்? பிரதான ஆசாரியன். எது உற்சாகமுள்ளது என்று இயேசு கூறினார்? ஆவி. பேதுரு இயேசுவை மறுதலித்தவுடன் என்ன நடந்தது? சேவல் கூவியது. யார் இயேசுவை 3 முறை மறுதலித்தார்? பேதுரு. தன்னுடைய இரத்தத்தை இயேசு எப்படி அழைத்தார்? புது உடன்படிக்கை. இயேசு திராட்சரசத்தை எதற்கு ஒப்புமைப்படுத்தி கூறினார்? தன்னுடைய இரத்தம். இயேசு சீஷர்களை எவ்விடத்திற்கு அழைத்து சென்றார்? கெத்செமனே. உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு எங்கே போவதாக கூறினார்? கலிலேயா. இயேசுவை அடித்தவன் யார் என்பதை எதின் மூலம் சொல்லும்படியாக கூறினார்கள்? ஞானதிருஷ்டி. துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கியவர் யார்? இயேசு. பஸ்காவை ஆசரிக்க இயேசு சீஷர்களை எங்கு அனுப்பினார்?
நகரத்தில் ஒருவரின் வீட்டிற்கு. இயேசு எதைச் சொன்னதாக பிரதான ஆசாரியன் கூறினான்? தேவதூஷணம். வேத வாக்கியங்கள் நிறைவேற தன்னை அர்ப்பணித்தவர் யார்? இயேசு. இயேசுவின் ஆத்துமா எதற்கேதுவான துக்கம் கொண்டிருந்தது? மரணம். இயேசுவிடம் ரபி, நானோ என்று கேட்டவன் யார்? யூதாஸ்காரியோத்து. ரபி, வாழ்க என்று இயேசுவை முத்தம் செய்தவன் யார்? யூதாஸ்காரியோத்து. இங்கே தங்கி என்னுடைய கூட விழித்திருங்கள் என்று சொன்னவர் யார்? இயேசு. பிரதான ஆசாரியர் மற்றும் மூப்பர்கள் பட்டயங்களோடும் தடிகளோடும் யாரை பிடிக்க வந்தார்கள்? இயேசு. இயேசுவை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கியவன் யார்? பேதுரு. நான் ஒரு காலம் இடறலடையேன் என்று இயேசுவிடம் கூறியவன் யார்? பேதுரு. பிரதான ஆசாரியரிடம் போய் இயேசுவை காட்டிக் கொடுப்பதாக வாக்கு கொடுத்தவன் யார்? யூதாஸ்காரியோத்து. தன்னை காட்டிக் கொடுக்கிறவன் பிறவாதிருந்தால் அவனுக்கு என்ன என்று இயேசு கூறினார்? நலம். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தாரும் யாருக்கு விரோதமாய் பொய்ச்சாட்சி தேடினார்கள்? இயேசு. தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று யாருக்கு கொடுக்கலாம் என்று சீஷர்கள் கூறினார்கள்? தரித்திரர். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன் என்றவர் யார்? இயேசு. இயேசு யாரை சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றார்? மனுஷகுமாரன். எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டிக் கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ. பாவமன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுவது எது? இயேசுவின் இரத்தம். சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பவர் யார் என்று இயேசு கூறினார்? மனுஷகுமாரன். எந்த பண்டிகை நாட்களில் மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார்? பஸ்கா பண்டிகை. உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று இயேசு யாரிடம் ஜெபித்தார்? பிதா. ஜனங்களுக்குள்ளே என்ன உண்டாகாதபடி இயேசுவை கொலை செய்யக்கூடாது என்று தீர்மானிக்கப்பட்டது? கலகம். ஸ்தோத்திரப்பாட்டை பாடின பின்பு இயேசுவோடு சீஷர்கள் எங்கே போனார்கள்? ஒலிவமலை. உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று இயேசு கூறியவுடன் துக்கமடைந்தவர்கள் யார்? சீஷர்கள். இயேசுவின் வார்த்தைகளைக் கேட்டு தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டவன் யார்? பிரதான ஆசாரியன். இயேசு எங்கு ஜெபம் பண்ண சென்றார்? கெத்செமனே. கெத்செமனே என்ற இடத்திற்கு இயேசு ஏன் சென்றார்? ஜெபம் பண்ண. பரிமள தைலத்தை இயேசுவின் சிரசின் மேல் ஊற்றியது யார்? ஒரு ஸ்திரீ. அப்பத்தை எடுத்து பிட்டு இதை வாங்கி புசியுங்கள் என்று இயேசு யாரிடம் கூறினார்?
சீஷர்கள். பரிமள தைலம் தன்மேல் ஊற்றப்பட்டது எதற்கு அடையாளமானது என்று இயேசு கூறினார். தன்னை அடக்கம் பண்ணுவதற்கு. கள்ளனை பிடிக்கப் புறப்படுவது போல யாரை பிடிக்க ஜனங்கள் பட்டயங்களோடு வந்தார்கள். இயேசு. பரிமள தைலத்தை பயன்படுத்துவதற்கு சீஷர்கள் எதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். வீண் செலவு. பரிமள தைலத்தை இயேசுவின் மேல் ஊற்றியவுடன் இது வீண் செலவு என்று கூறியவர்கள் யார். சீஷர்கள். நீங்கள் எல்லோரும் என்னிமித்தம் இடறல் அடைவீர்கள் என்று இயேசு யாரிடம் கூறினார். சீஷர்கள். சேவல் கூவுகிறதற்கு முன்னே இயேசுவை மறுதலிப்பவன் யார். பேதுரு. யாரை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதப்பட்டுள்ளதாக இயேசு கூறினார். மேய்ப்பனை. பரிமள தைலத்தை தன்மேல் ஊற்றியவள் தன்னிடத்தில் எதைச் செய்திருக்கிறாள் என்று இயேசு கூறினார். நற்கிரியை. பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் எங்கே கூடி இயேசுவை கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். காய்பாவின் அரண்மனை. ஒரு மணி நேரமாவது விழித்திருக்கக் கூடாதா. இயேசு யாரிடம் கேட்டார். சீஷர்கள்.